friends, welcome to Indian Flavours. இன்னைக்கு நாம சுவையான நம்ம எல்லாரோட ஃபேவரட் பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பூந்தி லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பொதுவா நம்ம கடைகள்ல இருந்தா பூந்தி லட்டு எல்லாம் வாங்குவோம். பட் சுலபமான முறையில ரொம்ப டேஸ்டா வீட்லயே சூப்பரா பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நாம பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண அழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உலர் திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துடலாம். கீ நல்லா உருகுனதும் அதில் கருப்பு திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் திராட்சைக்கு பதிலாக முந்திரி கூரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உலர் திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வறுபட்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்து நாம் லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருப்பேன். இதில் 2 பிஞ்சு அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். கூடவே நிறத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளுக்கு பதிலாக நீங்கள் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு லூஸான பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பேட்டர், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். நம்ம பூந்தி கரண்டியில் ஊற்றும் போது அது தானாக கீழே விழுற மாதிரி நமக்கு இருக்கணும். அடுத்து நம்ம பூந்தியை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. பூந்தியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஒருவேளை இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த கண்ணா போட்டிருக்கோம்ல இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு பூந்தி ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அன்னைக்கு இதில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருந்த பேட்டர் எடுத்து இந்த மாதிரி போர் பண்ணி லேசாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அது முத்து முத்தாக அழகாக மேலே எழும்பி வரும். ஸோ பூந்தி ரொம்ப நமக்கு பொரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னா மொறுன்னு ஆயிரும். அது காரா பூந்தி மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சுன்னா நமக்கு சுகர் சிரப்பில் போடும்போது அது அப்சர்வ் பண்ணாது. ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இனி இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த எல்லா பூந்தியையும் சேர்த்துடலாம். நான் 2 பேட்சாக அரைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 5 கிராம்பு 5 ஏலக்காய் சேர்த்துடலாம் வாசனைக்காக. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதை கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஃபைனாகவும் வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இனி இது எல்லாத்தையுமே ஒரு பரந்த பவுலில் கொட்டி வச்சிடலாம். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். இனி சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சாச்சு. செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம சுகர் சிரப்பை எடுத்து ஊற்றி பார்த்தோன்னா கடைசி ட்ராப் விழும்போது நூல் மாதிரி இழுக்கும். பாருங்க, உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். அந்த கடைசி ட்ராப் விழும்போது நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நம்ம பூந்தி மேலே சேர்த்துடலாம். பாருங்க, நான் பூந்தியில் சேர்த்துட்டேன். இனி இதில் வாசனைக்காக கொஞ்சம் கீ சேர்த்துடலாம். கீ சேர்க்கறது பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் பூந்தி எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா ஊறும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பூந்தி எல்லாமே சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டுகளாக பிடிச்சிடலாம். இது வந்து ஈஸியில் பிடிக்க வரும், கஷ்டமே இல்லை. பிகினர்ஸ் கூட பண்ணலாம் இந்த ரெசிபியை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த உலர் திராட்சையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி அழகாக உருட்டிக்கோங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. நிஜமாவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நமக்கு இன்னைக்கு டோட்டலாக நான் சொன்ன அளவில் 12 லட்டு கிடச்சிருக்குது. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த பூந்தி லட்டு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இன்னும் நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.